காய்ஸ், நான் தான் உங்களை ரதீஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு சொந்த வீடுனா வாடகை வீடுனா பார்க்க போகிறோம். சொந்த வீடுனா நம்மளுடைய உடல் மாதிரி, வாடகை வீடுனா நம்மளுடைய உயிர் மாதிரி. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சொந்த வீடுனா நமக்கும் நம்ம சங்கதிகளுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் தெரியுமா? நம்ம உயிர் நம்ம விட்டு போனாலும் நம்மளுடைய உடல் 1000 பேருக்கு உதவியாக இருக்குது. அதாங்க நம்மளுடைய சொந்த வீடும். நீங்கள் வாடகை வீட்டில் 20 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம், 60 வருஷம் இருக்கலாம். அதுக்கு மேலே உங்கள் பையனே கேட்பான், அப்பா எனக்கோசம் ஒரு சின்ன வீடு கூட இல்லையான்னு. ரெண்டல் ஹவுஸ்னால் என்ன தெரியுமாங்க? செவுத்தில் ஆணி அடிக்கக்கூடாது, சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும், அதேமாரி கத்தக்கூடாது, இப்படி 1008 ரூல்ஸு. நான் எல்லாருமே குறை சொல்ல, 98% நல்லவங்க இருந்தால் 2% கெட்டவங்களாக இருக்காங்க. நாங்கள் 20 வருஷமாக ஒரு வாடகை வீட்டில் இருந்தோங்க. அந்த வீட்டில் என்னென்ன ரூல்ஸ் தெரியுமாங்க? தண்ணிக்கும் நாங்கள் தான் காசு தரணும், செப்டிக் டேங்க் எடுக்கும் நாங்கள் தான் காசு தரணும். அதேமாரி பார்க்கிங்கில் அவங்களுடைய பார்க்கிங்கில் விடக்கூடாதான், நாங்கள் வெளில தான் ஓடணும். ரோட்டில் அவங்க மட்டும் பார்க்கிங் யூஸ் பண்ணிப்பாங்க. அதேமாரி துணி காய போடனாலும் அவங்க வீட்டு கதை போய் தாட்டணும். ஏன்னா மாடி படிக்கிட்டு அவங்க வீட்டு வழியாக தான் போய் ஆகணும், அங்கே தான் போய் காய் போட்டாகணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணும் போது பெயிண்ட்டு வேறு அடிச்சு விட்டு போகணுன்னு இப்போ 1008 ரூல்ஸ் இருக்குது. அதாங்க, நீங்கள் எப்படினாச்சும் கஷ்டப்படனாச்சும் உங்களுக்குன்னு ஒரு சின்ன வீடு வாங்கிடுங்க. ஏன்னா சொந்த வீட்டில் இருக்கிறதே சொர்க்கத்தில் இருக்க மாரி. இப்போ நீங்கள் ரெண்ட் ஹவுஸில் இருக்கீங்களா இல்லை சொந்த வீட்டில் இருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாண்டிச்சேரி அதிர்ஷ்டாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.